உண்மையா காங்கிரஸ் தாவேக்காவில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கும்? திமுக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பேச்சு கையில் அப்படின்னு மிரட்டி கையில் வச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால விஜய் பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாக்குகளை வச்சு ஜெயிச்சு பதவிக்கு வர்றதுக்கு கொள்கை தேவையில்லை அப்படின்னு விஜய் நம்புறதுனால அப்படி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே எனக்கு வேணும்னு அர்த்தம். எல்லா ஓட்டும் எனக்கு வேணும். எல்லா தலைவர்களையும் தன்னோட பேனரில் போட்டார். இன்னும் ஸ்டாலின், சீமான், எடப்பாடியை மட்டும்தான் போடல. மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க தாவேக்கோட பேனரில். தமிழ் இன மக்களுக்கு, தமிழ் இந்த நாட்டில் வாழ்கிற இந்த நிலத்துக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அரசியல் தீர்வாக தான் தமிழ் தேசியத்தன்மை வந்து கர்நாடகாவில் ஒவ்வொரு வாட்டியும் வந்து காவிரி பிரச்சனை வரப்போ தமிழனை அடித்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி இங்கே கர்நாடகாவில் அடிச்சிருக்கு. அவங்களுக்குலாம் அது உரிமையா? நான் பேசினா மட்டும் இனம் வெறியா? பொய்யை உடைக்கிறது, உண்மையை பேசுறது. உண்மையை பேசினாலே பெரியாருக்கு எதிராக பேசுறது. தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கே எதிர்க்கிறதும் பெரியார் எதிர்க்கிறதும் ஒன்று தான். நாம் தமிழர் கட்சி உடனே ஜெயிக்கணும் கூட அவசியம் இல்லை. சீமானவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாலே போதும். டேஞ்சரஸ் தமிழ் நேஷனலிசம் யாருன்னா ஆரியமும் திராவிடமும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விஜய் வருண் அவர்கள். வணக்கம் மதுமிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். இந்த கூட்டணி பிரச்சனை ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டுல பேசப்பட்டு இருக்கு. இப்ப கூட காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இணைஞ்சிடும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. உண்மையா காங்கிரஸ் தாவேக்காவில் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஜனவரியில நடக்கணும். ஏன்னா இது வெறும் மாநில அரசை மட்டும் பார்க்க முடியாது சார். இந்திய அளவுல பார்க்கும்போது ராகுல் காந்தி இந்திய அளவுல இருந்து பாக்குறப்போ திமுக விட்டு போறது காங்கிரஸ்க்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவு தான். சரி, அவங்க ஏற்கனவே என்ன பிரிஞ்சு சேராதவங்களா சொல்லுங்க. பாஜக கூட இருந்த திமுக கூட தான் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் சேர்ந்து திருப்பியும் பிரிஞ்சு ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த வகையில சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா பக்கம் போயிட்டு திருப்பியும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல வந்து திமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் ஒரு பார்ட்டியாக அவங்களை எமர்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் சீட்ஸ் தேவை. அப்படிங்கிறனால திருப்பி திமுக கிட்ட பாராளுமன்ற தேர்தலப்போ வந்தால் போதும். இல்லை அதிமுக பக்கம் கூட போகலாமே, தொடர்ந்து அவங்க பாஜக கூட பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் வந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. பட் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நிறையா சீட்டு வந்து கிடைக்கணும், ஒரு மாற்று அரசியல் வேணும். திமுக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பேச்சு கையில் அப்படிங்கிற மிரட்டி கையில் வச்சுட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால விஜய் பக்கம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை விஜய் ஒரு பார்கெனாக பயன்படுத்தி திமுக கிட்ட இன்னும் அதிக சீட்டும் வந்து கேட்கும். ஆமாம், இதுதான் வந்து நடக்கும். ஆனால் அப்படி நடந்தால் ஜனவரியில் நடக்கும். அதற்கு மேலெலாம் தாவேக்கா கூட போயிட்டு வந்து காங்கிரஸ்லாம் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி திமுக அவங்கள தக்க வச்சுக்கிறேன்னா நான் வேலை பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் போகட்டா போங்க, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தனியாகவே ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் பேசுறதை பார்த்தா திருமாவளவன் வந்து திமுக கூட தான் பயணிப்பாருன்னு தோணுது. ஆனால் ஒன்ஸ் காங்கிரஸ் போயிட்டோன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே ஒரு ரூட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கரைபடியாத ஒரு கட்சியாக தான் தாவேக்கா இருக்குது. அவங்க மதசார்பற்ற பாஜகவை எதிர்க்க கட்சியாக தங்களை காட்டிக்கிறதுனால கம்யூனிஸ்ட் போகிறதுக்கான என்ன ஒரு எதிர்ப்பு இதில் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த 3 கட்சிகளும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வந்து திமுக கூட தான் பயணப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த கூட்டணிகள் போனால் தாவேக்கா வலுவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக வலுவடை. அப்போ அது திமுகவுக்கு ஒரு பலவீனம், நிச்சயமா பெரிய பலவீனம். அதிமுகவுக்கு அது பலம். அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. ஆமாம், அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சக்தி இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கூட போகிறதுனால எந்த விதத்துலையும் திமுகவோட வெற்றி தோல்வியை பாதிக்காதெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறுவாங்க. ஓகே சார், நீங்கள் தமிழ் தேசியம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசிய இயக்கங்களே சப்போர்ட்டாக இல்லை. அதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, எல்லா இயக்கங்களுமே சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இயக்கங்களும் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான இயக்கங்கள் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்குன்றதுனால வேற ஒரு மாற்று அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாரிசாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் தேர்தல் அரசியலில் இந்த தேர்தலுக்கு வந்து அவர் வந்து பங்கெடுக்கல. நாளைக்கு அப்படி வந்து ஒரு தேர்தல் அரசியலில் அவர் வந்தார் அப்படின்னா பல இயக்கங்கள் பாரிசாலன் கூட வந்து ஆதரவு அளிக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரே தமிழ் தேசிய கட்சி தேர்தல் அளிக்க போதுன்னா நாம் தமிழர் கட்சி தான். அந்த வகையில் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் பெரும்பான்மையாக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து வாக்கு செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இன்னும் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் வந்து தேர்தல் நெருங்க ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இன்னொன்று, தமிழ் தேசியமும் திராவிடமும் வெவ்வேறா இல்லைன்னா அது ரெண்டுமே ஒரே நிலைப்பாட்டில் வெவ்வேறு போல்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. XY அப்படின்னு சொல்ற மாதிரி வெவ்வேறு. அப்படி இருக்கும்போது தாவேக்கா வந்து ரெண்டுமே எங்களுக்கு 2 கண்கள் மாதிரின்னு சொல்றாங்க. கட்சி வாக்குகளை வச்சு ஜெயிச்சு பதவிக்கு வர்றதுக்கு கொள்கை தேவையில்லை அப்படின்னு விஜய் நம்புறதுனால அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே எனக்கு வேணும்னு அர்த்தம். எல்லா ஓட்டும் எனக்கு வேணும். அவரோட சமீபத்தில் அந்த பாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து
வாண்ட் டுகெதர் பையாங்கிறாரு, ஜாதி லேதன்னு தெலுங்குல பேசுகிறாரு, மலையாளம் கன்னடத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைன் வச்சிருக்காருன்னா இங்கே பிறமொழியாளர் வாக்கையும் விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் தமிழ் தேசியம் விட்டால் மற்றவங்களாம் ஒன்று விட்டு போயிடுவோம். உங்கள் ரசிகர்கள் எல்லா மொழி பேசுகிறவனும் இருக்கான் எல்லா வீட்லேயும், அது அவருக்கு தெரியும். அதனால அவரோட ப்ளஸ்லேயே அவரோட ஸ்ட்ரென்த்லேயே விளையாடணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை எதுக்கு விடணும். அதான் இப்போ ஏன்னா ரீசெண்டாக நீங்கள் தமிழ் தேசியத்தை ஒதுக்க முடியாது, ஒரு பெரிய பேசு பொருளாக ஆயிடுச்சு. திமுக எதிர்த்ததோட கடந்த 4.5 வருஷமாக வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்து தானே அதிகமாக நீங்கள் வந்து வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கப்போ ஒரு சித்தாந்தம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வருதுங்கிற பட்சத்தில் இவரால் அதை இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. தெரியுது அவருக்கு இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு மாற்றாக பார்க்குறாங்க. இப்போ பேச்சுக்கு சும்மா அதையும் எடுத்துப்போம், ஏற்கனவே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க ஃபார்முலா திராவிடத்தையும் எடுத்துப்போம். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பீச்சில் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறப்போ அங்கே இருக்கிற எல்லா சிப்பையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி எல்லா தலைவர்களையும் தன்னோட பேனரில் போட்டார். இன்னும் ஸ்டாலின், சீமான், எடப்பாடியை மட்டும்தான் போடல, மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க தாவேக்காவோட பேனரில். எம்ஜிஆரே இன்னைக்கு மேலே இருந்து கீழே வந்து பார்த்தா நம்ம தாவேக்கா தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற அளவுக்கு எல்லா கட்சியோட தலைவர்களும் ஈர்த்துட்டாங்க அவங்க. ஏன்னா எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் பெரிய மீனிங்லாம் தெரிஞ்ச தமிழ் தேசியம் திராவிடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொன்னார்னு தெரியல, ஒன்றும் இல்லை அது நம்மளுக்கு தெரியுது. பட் அவருக்கு வந்து எல்லா வாக்குகளையும் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாரு, அதனால அப்படி சொல்கிறாரு. உங்களுடைய பார்வையில் தமிழ் தேசியம்னா என்ன சார்? இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் தேசியத்துக்கான விளக்கமாக நீங்கள் என்ன சொல்வீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டேட்ஸாக இணைந்து இந்தியாவாக இருக்கிறோம். பட் அதற்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ நாளும் கணக்கே இட முடியல. ரொம்ப தொன்மையான ஒரு நாகரிகம், ஒரு மொழி பேசுகிற ஒரு மக்களாக இருக்கோம், ஒரு தேசிய இனமாக இருக்கோன்ற பட்சத்தில் நம்மளுக்கு உண்டான உரிமைகள், நம்மளுக்கு உண்டான நிலம், நம்மளுக்கு உண்டான இயற்கை எல்லாத்துக்கும் உண்டான தொடர்ந்து போராட்டத்துக்கான உண்டான அரசியல் போராட்டம் மட்டும் இல்லாமல் வெற்றியை வாங்கி கொடுத்து நம்மளோட உரிமைகளை என்றைக்குமே தமிழ்நாடாக நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம். இதில் இந்திய தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. இந்த இந்தியாவின் ஒரு பெரும் அங்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுற நம்மளுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. அதை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு அரசியல், காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு அரசியல், உறவாடி கெடுக்காத, திராவிடம் போன்ற உறவாடி கெடுக்காத, முழுக்க தமிழ் மக்களுக்கு, தமிழ் இன மக்களுக்கு, இந்த நாட்டில் வாழ்கிற இந்த நிலத்துக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அரசியல் தீர்வாக தான் தமிழ் தேசியத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஃபியூச்சர், ஒரு தமிழனோட ஃபியூச்சர் உண்டான ஒரு பாலிடிக்ஸ் எதுனா அது தமிழ் நேஷனலிசம். இப்போ வெறும் தமிழன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வெளி மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்தாரை வாழ வைக்கும் பூமி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது வெறும் தமிழினம் சொல்லும்போது அது எத்தனை பேருக்கு அது ஒரு வெறுப்பு அரசியலாக மாறதுக்கான வெறுப்பு அரசியலாக மாறும். ஏன் வெறுப்பு அரசியலாக? இப்போ நீங்கள் தமிழினம் வெறும் தமிழருக்கு தான் வரணும் அப்படின்னா நீங்கள் யாரை தமிழர்கள்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் தமிழர் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா உங்களோட புரிதல். இங்க பல ஆண்டு காலமா வாழ்ந்து இங்கே நம்ம அடையாளமா மாத்திக்கிறாங்க. சோ அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வாழ போறாங்க. இப்ப அவங்களையும் நம்ம உள்ள அந்த தமிழ் இனத்துக்குள்ள கொண்டு வந்துருவீங்க? தமிழ் இனத்துக்குள்ள கொண்டு வர மாட்டோம். தமிழ் தேசிய அரசியல் அவங்களுக்கும் உண்டான அரசியலா தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுல வந்து வாழ்ந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அவங்க வீடு எல்லாமே இங்கே தான் இருக்கு. சரியா? அவங்க அந்த மொழி பேசுறாங்க, அந்த மொழி பேசுற வேற இன மக்கள் இங்க வாழ்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு. பட் பிரதானமாக தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடியவங்க, அதை வழி நடத்தி செல்லக்கூடியவங்க, பவரில் இருக்கக்கூடியவங்க, ஒரு தலை அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இன மக்கள் தான். தங்களோட சொந்த தாய்மொழியாக யாரெல்லாம் தமிழ் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் நான் தமிழ் இன மக்கள்னு சொல்கிறேன். ஆனால் மாற்று மொழி பேசிட்டு கடந்த ஒரு 600-500 வருஷமாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. இருக்கட்டும், அவங்களை யாருமே அடிச்செல்லாம் வரட்ட போகிறதில்ல. பட் அவங்களுக்கு உண்டான சதவீதத்துக்கு உண்டான பங்கு, அந்த அரசியல், அந்த ரிசர்வேஷன் வந்து அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதற்குண்டான ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகமாகவும் கொடுக்கப்படாது, கம்மியாகவும் கொடுக்கப்படாது. அவங்க இங்கே பத்திரமா தான் வாழ போகிறாங்க. யாருமே அப்படின்னா நம்ம அதை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆட்கள் எவ்வளோ இடத்துல போய் வாழ்கிறாங்க, அவங்கெல்லாம் திருப்பி அடிச்சுட்டு விரட்டிட்டாங்கன்னா அப்போ அந்த அரசியல் தவறுன்றப்போ நம்ம அதே தவறை நம்ம இங்கே செய்ய போகிறதில்ல. கர்நாடகாவில் ஒவ்வொரு வாட்டியும் வந்து காவிரி பிரச்சனை வரப்போ தமிழனை அடித்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி இங்கே கர்நாடகாவில் அடிச்சிருப்போம். நம்ம அதை நம்மளோட தமிழ் தேசிய அரசியல் அதை வந்து எனக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்ணல. அதுக்கு எதிரான அரசியல் தான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தைரியமாக தொடர்ந்து வாழலாம். என்ன ஒன்று, தலைமை மட்டும் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர் எடுத்து நடத்துவார், ஒரு பிரதிநிதித்துவம். ஏன்னா இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில் எத்தனை தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க, ஆனால் எத்தனை மாற்று மொழி பேசுகிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா? அதில் பேலன்ஸ் மிஸ் ஆகுது இல்லை? இதே ஒரு நிலைமை ஆந்திராவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? அப்படி பேசினாலே அடித்து வரட்டி விட்டுருவோம். கர்நாடகாவில் சான்ஸே இல்லை, எரிச்சிருவாங்க. பட் இங்கே மட்டும் ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை? அவங்களுக்குலாம் அது உரிமையா, நான் பேசினா மட்டும் இனம் வெறியாது. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஹிந்தி பேசுகிற மக்களோ தெலுங்கு பேசுகிற மக்களோ அவங்களோட நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்கு என்ன உரிமைகளோ கொடுக்கப்படும். அவங்களோட இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்படுது?
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பர்சன்டேஜ் வைஸ் யார் யார் எவ்வளோ இருக்கா, பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் பார்த்து தானே கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வந்து மொழி பெரும்பான்மை முழு சிறுபான்மை மக்களுக்கும் யார் அதிகமாக இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு தான் வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் வீட்டில் உங்களுக்கு தான் வந்து அதிகமான உரிமை இருக்குது. விருந்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் உபசரிக்கு இருக்கும். அவர் ஏதாவது தங்குறேன்னு சொன்னார்னா கூட அவருக்கு ஒரு அறை தான் கொடுப்பீங்க. அந்த வீடே அவர் பேருக்கு எழுதி வைப்பீங்களா? இல்லை வீட்டோட தலைமையாக அவர் எப்படி வந்து மாறுவார்? அங்கே நீங்கள் உங்களோட போராட்டம் தொடங்கிறது இல்லை. அதுதான் தமிழ் தேசிய அரசியல். மற்றபடி யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்கோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் பண்ணி இன ரீதியாக வந்து அவங்க மேலே வந்து வெறுப்பை தூண்டி விட்டு அவங்களை இந்த நிலத்தில் வந்து தள்ளி எங்கே போவாங்க? அவங்க இன்னைக்கு வீடு கட்டி இங்கே தானே இருக்காங்க, இங்கே தான் ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க, இங்கே தான் இருக்காங்க, இங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அவங்களை யாராவது தாக்குனாங்கன்னா அது தவறான தமிழ் தேசியம். அது தமிழ் தேசியமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ தொடர்ந்து அவங்க பெரியாரை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி இவர் தான் தத்துவம், இவர் சொன்ன தத்துவத்தில் தான் இது இவரோட மண் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவருடைய தத்துவம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து முன்னுக்கு பிறனாதான் வந்து பேசியிருக்காரு. அந்த தத்துவம் எதுவுமே வந்து தமிழுக்கோ தமிழ் மொழிக்கோ தமிழ் இனத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்து வலு சேர்க்கும்படியா இல்லை. பட் ஒரு பொய்யான பின்பத்தை வந்து நீங்க கட்டமைச்சு திருப்பியும் அவரோட வழி வந்தவங்க, அவரோட பேரங்கள், அவருடைய மண், அவருடைய ஆட்சி தான் இங்கே நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது இல்லைன்னு தானே பேசி ஆகணும். இது பெரியாருக்கு எதிராக பேசுறது இல்லை, பொய்யை உடைக்கிறது, உண்மையை பேசுறது. உண்மையை பேசினாலே பெரியாருக்கு எதிராக பேசுறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நான் உண்மையை பேசினா அது பெரியார். நிறைய இடத்துல பெரியார்ன்ற பேரை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா சார்? ஆமா. அப்படி இருக்கும்போது பெரியார நேரடியா அவங்க எதிர்க்கிறப்ப ஏன் தொடர்ந்து பெரியார எதிர்க்கிறீங்க? இப்ப டிஎம்கே டார்கெட் பண்ணணும்னா பெரியார் ஒரு ஆயுதமா? சரி, டிஎம்கே யாரை தூக்கிட்டு வராங்க? அவங்களோட ஆயுதமா, அவங்களோட முகமா பெரியார தான் முன்னெடுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப பெரியாரை எதிர்க்கணும். டிஎம்கே எதிர்க்கிறதும் பெரியார் எதிர்க்கிறதும் ஒண்ணுதான். இப்ப பெரியார் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்க. எதுவுமே செய்யல. அதுக்கான காரணமா என்ன சார் சொல்றீங்க? பெரியார் வந்து பெண் அடிமைக்காக போராடினாரு அப்படின்னு அவருக்குன்னு நிறைய சொல்லப்படுதுல்ல. அப்படி இருக்கும்போது மொத்தமா அவருக்கு முன்னாடி வந்து பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அடிமையா இருந்து யாருமே பெண்கள் வந்து பிரதானமா வந்ததே இல்லையா? இன்னைக்கு டிவிகேக்கு பின்னாடி வந்து பெரியாரை வச்சிருக்காங்களே, அவர் பக்கத்திலே வச்சிருக்க வேலுநாச்சியார் யாரு? பெரியார் பிறந்ததுக்கு முன்னாடி இருந்தவங்க தானே. அவங்க ராணியை வந்து சண்டை போடலையா? ஐ திங்க் ஷி நோஸ் 4 different languages. அவங்களோட கதைலாம் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் ஏன் அவங்களாம் போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. பெரியார் வந்து அதை பேசினார், ஆனால் முழுக்க அவர் அதை கடைபிடிச்சாரா அப்படின்னு கேட்டால் அதுலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் பெண் விடுதலை பேசியிருக்காங்க. பேரலி உண்மையாக நிறைய பேர் களம் கண்டு போராடி இருக்காங்க. அஞ்சலி அம்மாள் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பெரியார் மட்டும்தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்போ தான் நம்ம தேவையில்லாமல் பெரியார் அடிக்க வேண்டியிருக்கு. சரியா? பெரியார் மட்டும்தான் பண்ணாரு, பெரியார் மட்டும் இல்லைனா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நிறைய விஷயத்தை டீபாங்க் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் ஒருத்தர் மதிப்பாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, நாங்கள் எதுவுமே அதை உடைக்கலை. ஆனால் அவர் தான் எல்லாம் பண்ணாருன்னு எங்களோட முன்னோர்களை, எங்களோட தலைவர்களை, உண்மையாக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களோட கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணுறீங்க தெரியுமா? ஸ்டிக்கர் ஒட்டி. அப்போ தான் வந்து பெரியாரை டீகோட் பண்ணி டீபங்க் பண்ணி உண்மையை சொன்னால் கோவம் வருது. அது பெரியார் எதிர்ப்பு இல்லை, உண்மையை பேசுறது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. என்றைக்கோ செத்து போன ஒரு மனுஷனை வந்து நம்ம எதிர்த்து திருப்பி செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கட்சி அவரை தானே தூக்கிட்டு வருது, அப்போ அதை உடைக்கணும்ல. நாங்கள் எங்களுக்கு உண்டான அரசியலை நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு உண்டான அரசியல் நீங்கள் பண்ணுங்கள். கடைசியில் எது உண்மையோ அதான் மக்கள் நம்ப போகிறாங்க. இன்னைக்கு எல்லாம் தரவுகள் இருக்குல்ல. பெரியார் டீபங்க் பண்ணி பேசுகிறவங்களாம் தரவுகளோட பேசுகிறாங்க, போய் தேடி பாட்டு படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். பட் பெரியார் ஸ்டெப் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க பண்ணிட்டாருங்க, அவர் இல்லைனா அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஒரு நம்பிக்கை மாதிரி மக்கள் மத்தியில் ப்ரொபகேண்டா பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து தமிழ் தேசிய அரசியல் இவ்வளோ நாள் ஒரு மரியாதை கொடுத்து அவர் வச்சிருந்தது. ஏன் சீமானா என்ன சொன்னார்? ஆமாம், அப்போ நான் அவர் தெளிவில்லாமல் இருந்தேன், இப்போ தெளிவாயிட்டேன், எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. தெளிவில்லாமல் இருந்தோம், தெளிவாயிட்டோம். தெளிவில்லாமல் இருக்கோம், இவ்வளோ நாள் தெளிவில்லாமல் இருந்துட்டோம், தொடர்ந்து அப்படியே இருந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. அதை உடச்சிட்டு வெளில தானே வரணும். அதை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அரசியல். இப்போ வந்து தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க அதிகமாக இருக்காங்களா சார்? ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக சீமான் அவர்கள் ஒரு சீட்டு கூட வாங்கலன்ற தொடர்ந்து விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. ஏன் அதுக்கான வாய்ப்பு ஏன் கிடைக்கும்? எனக்கே வருத்தம் இருக்கு. விமர்சனம் சொல்ல மாட்டேன், எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன் சீமான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போல? இப்போ இன்னைக்கு பிரஸ் மீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் டெய்லி எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுக்குறா? சீமான் தான். அப்படி இருக்கிறப்ப சட்டமன்றத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, நான் விஜய்க்கு எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும்ல பல வருஷங்களுக்கு அப்புறமா. ஸோ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி உடனே ஜெயிக்கணும் கூட அவசியம் இல்லை. சீமானவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாலே போதும். நீங்கள் போயிட்டு உட்காந்து அங்கே எதிர்கேள்வி கேளுங்க, உங்களை என்னதான் அவமானப்படுத்தி அமைச்சிடறாங்கன்னு பார்க்கணும். அதை மக்கள் பார்ப்பாங்க, டிவியில் ஊடகத்தில் வெளில வரும். இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னும் 30-40 தம்பிகளை வைப்பாங்க. நீங்கள் எதிர்கட்சியாக மாறுங்க. அப்போ உங்களை யாருமே ஈஸியாக உதாசீனப்படுத்தி வெளில அமைச்சிட முடியாது. ஒரு பவராக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அசிங்கப்படுத்தினாங்களா, அதெல்லாம் தொடர்ந்து நடக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பீங்க. உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து தான் ஆகும். அது ஏன் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு? அது இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சியை பற்றி அவங்க தான் பேசணும், அவங்களுக்கு தான் நிறைய அக்கறை இருக்கணும், அவங்களுக்கு நிறைய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. நம்மளே இவ்வளோ யோசிக்கணும்னா அவங்கள இன்னும் நிறைய யோசிச்சிருப்பாங்களா. பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், 234 தொகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல்
சீமான் போன்ற முக்கியமான நபர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் இறங்கி தம்பிகள்லாம் வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. பட் அதை வேலை பண்ணாத செய்யலன்னு சொல்றீங்களா? ஏன்னா இல்லம்மா, நான் என்ன பல சொல்றேன் புரியுதா? 230 உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, ஆனா காசு இல்லை உங்ககிட்ட. கூட்டம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமா இருக்கான், திரண்டிருக்கான். பட் முழு கூட்டம் அவங்க அளவுக்கு இருக்கு அதிமுக அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் அடிக்காம ஊசியோட முனையே உள்ள இறங்குதுன்னா அதோட கூர்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு, ஈஸியா உள்ள இறங்கிடும். அந்த மாதிரி நீங்க ஒரே இடத்துல பெனட்ரேட் பண்ணி அங்க முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணி சீமான் நிற்கக்கூடிய தொகுதிகளில், உதாரணத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இளையாங்குடியில காரைக்குடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சொந்த ஊர் பாசம், அப்புறம் சமூக பாசம் சில மக்கள் போடுவான். உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல கிரவுண்ட் இருக்கும், அங்கே உங்கள் பசங்க எல்லாரையும் இறக்கி விட்டு வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ முடிஞ்சிடுச்சுல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு வழி ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு ஆதங்கம் தான், வேற தோணும். ஐயா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ஜெயிச்சு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு. ஐயா சரி, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக தயங்குதா? கண்டிப்பாக தயங்குது. இப்போ மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கா சார்? தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, அடுத்து அதை நிறைவேற்றத்துக்கான சட்டப்பூர்வ ரீதியா என்ன புஷ் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு, நினைச்சா அதை சாத்தியப்படுத்தி காட்டலாம். பட் நீட் மாதிரி எட்டாக்கணி இல்ல, அதையும் பண்ணலாம். பட் அதுக்கான பெரிய போராட்டம் இருக்கணும். நீங்க எங்க காம்ப்ரமைஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ரகசிய கள்ள கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. பட் அதை புஷ் பண்ணுனா பண்ணலாம், அதற்குண்டான அரசியலை இவங்க பண்ணலாம். பட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கான காரணம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிட்டு இருக்க அரசியல் தொடர்ந்து பண்ண முடியாதுல்ல. தமிழை வெடிச்சுவான், அப்புறம் தமிழ் தேசிய அரசியல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். யார் எங்கெங்க இருக்கான்றது தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி கண்மூடித்தனமா மாய்மால அரசியல் பண்ணிட்டே இருக்கீங்க, அது உடஞ்சிடும். இப்ப நான் எங்க ராமதாஸ் போன்றவர்கள் இல்ல பாமக போன்ற கட்சிகளா இருக்கலாம், விடுதலை சிறுத்தை கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திடுவாங்க. காம்ப்ரமைஸ்ல போக மாட்டார். அவரோட பவர் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். உங்ககிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிருவாரு, எல்லாம் வெளில போறதுக்கு ரெடி ஆயிடுவார். அந்த உண்மை வெளில தெரிஞ்சுட்டே உங்களோட அரசியல் வந்து பாமர மக்கள் வரைக்கும் தெரிஞ்சிருமே, யார் எவ்வளவு பேர் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா திமுகவோட இந்த பின்ப அரசியல் உடஞ்சு போயிடும். அதனால பயப்படுறாங்க, அவ்வளவு. இப்போ அவங்க தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, அவங்க புஷ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ மத்திய அரசு அதை ஏன் பண்ணல? மத்திய அரசும் அதை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். என்ன கேமா இருக்கும் சார்? அதான் இந்த தமிழினம் வெளியே வந்துடும், திராவிடம். சரி, தமிழ் தேசியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எதிரிகள், அவங்க ஈக்குவலாகவே எதிரிகள் தான். இவர் கொஞ்சம் சின்ன எதிரி பெரிய எதிரிலாம் இல்லை. இதில் இந்த சொல்கிறப்போ சீமானே சில நேரத்தில் வந்து அவர் முதல்ல என் பங்காளின்னு சொல்லுவார்ல, அப்படிலாம் இல்லை. ஈக்குவலி டேஞ்சரஸ் தமிழ் நேஷனலிசம்க்கு யாருன்னா ஆரியமும் திராவிடமும். அதனால் உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் 2 பேருமே விரும்ப மாட்டாங்க. திமுக பண்ணுற அதே அரசியலும் பாஜகவும் பண்ணுது. பட் அவங்களுக்கு வேண்டியப்போ பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, என்னைக்கு வந்து இப்போது திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் அதை ஃபுல்லாக ஃபியூவல் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் இவங்களுக்கும் ஆதாயம் அவங்களுக்கும் ஆதாயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெளில வந்துட்டா திமுகக்கும் பாதகம் இருக்கு, பாஜகவுக்கும் பாதகம் இருக்கு. அதனால அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளிட்டே வந்து போவாங்க. இதுல யாரெல்லாம் பாதிப்படைகிறான் பார்த்தீங்கன்னா, தமிழும் பாதிப்படைகிறான், தமிழ் இனத்துக்கான சில கட்சிகள் இருக்கு, அது ஜாதி கட்சியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலியமா அவங்கள பலன் பெற்றுருவாங்க. அதை வந்து பலன் பெற்றக்கூடாது, தமிழ் தேசிய அரசியல் வந்து வலுவடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இன்னைக்கு இருக்கதான் வந்து செய்யறாங்க. ஆனா வந்து ஜாதி கணக்கு எடுக்கிறதுல சில சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிக்கல்? இப்ப ஜாதி அவங்க பேரை கேட்டா உண்மையான தகவல்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்கள்ட்ட கணக்கெடுக்க எடுக்கும் போது மாநில அரசு அது சர்வே எடுத்தாங்கன்னா நீதிமன்ற சார்பா அது அங்கீகரிக்கப்படாது அப்படின்ற ஒண்ணு வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதை எந்த வகையில சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு கூறு இருக்கு? இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கல்லம்மா. இதுக்கு முன்னாடி வந்து டெக்னாலஜிலாம் இல்லாதப்போ, அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாதப்போ, இவ்வளோ உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாதப்போவே நீங்க எடுத்திருக்கீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். இன்னைக்கு அவன் பாத்தீங்கன்னா அவனே ஒரு பிரைவேட் ஜாதி வர எடுக்கிறாங்க, அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாலே முடியுதுன்ற பட்சத்துல உங்களால இப்படி எடுக்க முடியாம போகும். அரசாங்கம் நினைச்சா முடியாத விஷயமே இல்லைம்மா, பண்ணலாம். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அதுவும் டெக்னிக். நீங்க எஸ்ஐஆர் மட்டும் தேடி பண்றீங்க, பண்ண முடியுது. அந்த எப்படி ஜாதிவாரி கணக்கு உங்களால பண்ண முடியாது? இவ்வளவு பேர் செத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு இவ்வளவு ஓட்டெல்லாம் நீங்க வந்து நீக்கிறீங்கல்ல, அதுலயே நம்மளுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. அது உங்களால வந்து ஒரு வீடா ஏறி பண்ண முடியுதுன்னா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது? அவன் ஜாதிக்கு உண்டான பிரதிபலங்கள் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சா தேடி வந்து சொல்ல போறான், நான் இந்த குடியை இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எடுக்கணும்னா எடுக்கலாம், சும்மா சப்பக்கட்டு கட்டுறாங்க.